போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே. நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே. உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே. என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே. இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும். ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகம் மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்ன வீடியோ வரமா? ஒரு வீடியோ இல்ல, ஒரு வேற லெவல் எமோஷனல் என்னோட வீடியோ தான் பாருங்க. நீங்களே அது வந்து இந்த பைத்தியம் எடுக்காதுன்னு சொன்னா எடுத்துக்கிட்டே இருக்கான். நானே வந்து நான் அவனை நினைச்சு ஃபீல் பண்ண வீடியோ அதை எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மகி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். அது நீங்க பாத்துருப்பீங்க வீடியோ. பட் அவன் இல்லாதது எனக்கு 5 மாசம் கூடயே கைக்குள்ளேயே இருந்து அவனை பத்திரம் பண்ணி அவன் காலு சரியாக்கி அவனை ரெடி பண்ணி அப்புறம் ரன்னிங் பண்ணி அப்புறம் வந்து அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இன்னைக்கு அவன் வீட்டுல இல்லாதது, வீடு இத்த பெரிய வீடு வெறிச்சோடி கிடக்கு. என்னடா லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு தோணுது எங்களுக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்கு ஸ்கூலுக்கு தானே போறான், எதுக்கு இவ்வளவு? ஆனா வந்து ஸ்கூலுக்கு தான் போறான், படிக்க தான் போறான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் 10 நாள் லீவு முடிஞ்சு பிள்ளைங்க போன சில பிள்ளைங்க சேட்டை செய்யுங்க. பட் என் பையன் கை கால் உடஞ்சு அது சரியாகி என் கூடயே இருந்து அவனை காலை சரியா ரெடி பண்ணி கிரவுண்டுக்கு கூட்டி போய் நடக்க வச்சு ஓட வச்சு குதிக்க வச்சு அந்த காலை ரெடி பண்ணி பக்கத்திலே இருந்தேன். அவனை எங்கேயுமே நாங்கள் எல்லா இடத்துக்குமே இப்போ கூட்டி போறது எல்லாம் பக்கத்திலே இருக்கும்போது இப்போ ஒரு நாள் இல்லாது, அதுவும் ரொம்ப லாங் டைம் ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். அது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவும் கவலையா இருந்துச்சு. 7 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 14. பட் வந்து என்ன ஒன்னா எனக்கு காலையில ஒண்ணுமே தெரியல. டைம் ஆக 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 வீடு ஒரு மாதிரி ஆச்சு, அப்படி ரொம்ப சைலண்டா போச்சு. அது எனக்கு பிடிக்கல. டக்குன்னு தம்பியோட வீடியோ பார்க்கணும் எனக்கு அதுவே வந்துருச்சு. அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ஈவினிங் வர vlog அதெல்லாமே சேர்த்தே இருக்கு. பாருங்க மகி எப்படி வந்தான், அப்புறம் வந்து என்னென்ன பேசினா அப்படின்னு. நீங்க ஸ்கூல் காலையிலே கிளம்பிட்டாங்க, 7:45 பஸ் வந்துடும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உண்மையாவே. இப்ப வரையும் எங்களுக்கு வந்து காலையில இருந்து வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் கூட வரவே மாட்டேங்குது. சரி, இந்த வீடியோ பாருங்க. நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த வீட்டோட வந்து ஃபுல் ஓபன் போட முடியுமான்னு தெரியல. நாளைக்கு வந்து உங்களுக்கு வேற லெவல் வீடியோ வரும் பாருங்க. ஓகே, நம்ம சேனலை புதுசா இருப்பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. என்ன என்னாச்சுடா? என்ன அழுகுற? என்னாச்சு? என்ன அழுக வைக்காத. என்ன இல்லாத ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு அழுகுறியா? ஒய் விட்டு வர வரை அழுகல, இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. கூடயே இருந்தால செவிடு கடைசியில செவிடு ஸ்கூலுக்கு தானே போயிருக்கான். அதனால மனசு தெரியுது. செவிடு மகி வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது. எனக்கே ஒரு மாதிரியாகவே அப்படியே. அவங்க கூட ஆளுக்கு உங்களுக்கு அங்கே இருக்கேன், ரொம்ப தூரத்தில் இருக்கேன். செவிடு 4 மாதம் கூட இருந்தேன். கால் இதானதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம கூடயே இருந்தேன். இன்னைக்கு வீட்டில் இல்லாது, வீடியோ வெறிச்சோடி கிடக்கு. வீடியோ வேறு பார்த்தேன்னா எனக்கு அவங்க போச்சு. என்னடா இப்படி அழுகுற? செவிடு என்ன பண்றது, படிக்கணும்னா எல்லாம் போய் தானே ஆகணும், வேற என்ன பண்றது. விடு விடு. அம்மையாட்டு பாட்டு இவ்வளோ நேரம் சும்மா தான் இருந்தேன். மையோட பாட்டை பார்த்துட்டு உட்காந்து அழுகுது. நாய் என்ன நாய்? நீ ஏன் சொன்ன ஸ்கூலுக்கு போயிட்டா நிம்மதியா இருக்கும்னு? சொல்லுவாங்க, ஆனால் இல்லை, அது ஒரு மாதிரியா இருக்கு.
ஜாலியாக இருக்கேன். அழுகலை, நீ தான் அழுகிட்டு இருக்க. ஆனால் அழுக வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ரொம்ப நாளாக கூடயே இருந்தேன். ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்காது. 6 மாசம் கூடயே எங்கேயுமே போக மாட்டான்ல, என் கூடயே இருந்தான்ல. கடைக்கு போக மாட்டான், என் கூடயே தான் இருந்தேன். நான் கடைக்கு போனாலும் விட்டுட்டு தான் போவேன். இப்போ அந்த கால் உடஞ்சதுலேருந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்தோம். இன்னைக்கு வீட்டில் அவன் இல்லாது வீடே விரிச்சோடி கிடக்கு. வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சதுலேருந்து உட்காந்துருக்கேன். வம்பளத்துக்கு இருப்பான் சோபாவில், கூப்பிடுவான், விளாட கூப்பிடுவேன். இப்போ எதுவுமே கிடையாது. என்னமோ ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உட்காந்து என்னடா டிவி மயிரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் இருந்தால் அவன் கூட விளாண்டுட்டு அந்த மாதிரி இருந்திருக்கான். இன்றைக்கி அவன் ஸ்கூல் ஆரம்பித்தாக்கில் ஸ்கூலுக்கு போயிட்டானா வீடே வெறிச்சோடி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், திங்க படுத்து கிடக்க, திங்க படுத்து கிடக்க, இப்படி இருக்கிறோம். ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. சரி ராமா அழுகாதரா, பார்த்துக்கலாம். தம்பி படிக்க தானே போயிருங்க. நீ உட்காந்து எடு வீடியோ. யாருக்கு வெயிட்டிங்? சொன்னது மணி என்ன இப்போ? கரெக்டாக 4:29. எப்படி வர போறேன், தூங்கிடுவானா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியல. இவங்க இங்கே பஸ் எங்கே என்ன சொன்னாங்கன்னா, பஸ் டிரைவர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கரெக்டாக 4:30 இங்கே வந்துடுவோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மகிய பஸ்ஸில் வரோம். நாங்க வீட்ல இருந்துமே எங்க கூட இல்லாம இவ்ளோ நேரம் இருந்தது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. என்னடாவா எப்பவும் 3 மணி 2 மணி 2:30 வீட்டுக்கு வந்துருவான். ஒண்ணு நாங்க எங்க வெளியே போனோம்னா வீட்டுல இருப்பான். இந்த மாதிரி நாங்க வீட்டுல இருந்து அவன் எங்க கூட இவ்ளோ நேரம், அதாச்சும் காலையில 9 மணில இருந்து, காலைல 9 மணி 8:30 இருந்து, சரி 8:30 இருந்து 8:30 கொண்டு விட்டோம். இல்ல 9 மணி கரெக்டா. நாளைக்கெல்லாம் 8 மணி தானே, 8:30 தானே. 9 மணில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 4:29, 5 மணி கிட்ட ஆயிரும் போல இப்ப எப்படியும் வர்றதுக்கு. இவ்வளவு நேரம் நாங்க அவனை விட்டுட்டு எங்க வீட்டுல நான் இருந்ததே, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்க இருந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நேரம். அம்மா வீட்டுல விட்டு வந்தா கூட நான் போய் ராமனை போய் படுத்துக்கிட்டே இருப்பேன். கூட்டிட்டு வந்துரு இருக்கேன். ஓ மை காட், எங்க அம்மாவுக்குமே அதே நினைப்பாதே இருக்கும். ஸ்கூலுக்கு போயிருக்க நினைப்பு எல்லாருமே எங்களுக்குள்ளதான் இருக்காங்க. இன்னைக்கு எப்படி வரப்போறான் ஸ்கூல் வேன்? இந்த டைம் தூங்குற டைம், படுத்தா வண்டியில போனா தூங்கிடுவான். என்ன பண்றேன்னு தெரியல. பிள்ளைங்களா இருக்கனால வேன்ல வரனால ஜாலியா வரானா இல்ல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வேன்லயும் வரான் யாருமே இல்லாம. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா ஒரு மைண்ட்ல அப்படி கிரிக்கெட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி வரப்போறா, எப்படி வந்து இறங்குவான் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறேன் உங்கள்ட்ட எல்லாத்தையுமே. இருங்க. என்னது கிழிச்சிடக்கூடாது சரியா? கிழிக்காம பத்திரமா வச்சுக்கணும். பென்சில் உள்ள வச்சிருக்கேன். எழுதாம கொண்டு எங்க போய் எழுதுறா?